ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் ஆர்எஸ் ராஜா. நாம இன்னைக்கு பார்க்க போற பேய் கதை எந்த ஊர்ல நடந்தது அப்படின்னா ஈரோடுல நடந்தது. இது உண்மை சம்பவமா, இது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுவீங்க. இந்த சம்பவத்துல தொடர்பு உள்ள ஆளை நீங்க சந்திக்கணும்னா இல்ல பேசணும்னா நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். இது முற்றிலும் உண்மையான ஒரு சம்பவம். இந்த மாதிரி சம்பவத்தை நீங்களே உங்க வாழ்க்கையில நிறைய முறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய நபர்கள் சொல்றதை கேட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு திகில ஊட்டக்கூடிய ஒரு பேய் உண்மை சம்பவத்தை தான் நான் சொல்ல போறேன். சரி நம்மளே, இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. ஈரோடு 1995 அந்த வருடத்துல பாட்ஷா படம் ரிலீஸ் ஆக போற அந்த நாள் தான் இந்த சம்பவம் நடந்த அந்த நாள். ஜனவரி 12 பொங்கல் லீவுக்கு அந்த ஊரை சேர்ந்த பிரசாத் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன், அதாவது 12வது படிக்கிற பையன், அவர் என்ன பண்ணாருன்னா பொங்கலுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக சுத்திட்டு இருக்கிறாரு. பாட்ஷா படம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான பசங்கள்லாம் ரஜினி ரசிகர்களாக தானே இருப்பாங்க. அந்த மாதிரி பாட்ஷா படத்துக்கு ஊர் உலகமே அந்த படத்தை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இந்த பிரசாத் அப்படிங்கிற அந்த +2 படிக்கிறனுடைய நண்பர்கள் ரஜினி ரசிகர் மன்றம் மூலமா இந்த பாட்ஷா படத்தோட டிக்கெட்டு கிடைச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற அந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பிரசாத் என்ன பண்றாருன்னா, இந்த படத்துக்கு நானும் வரலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க நண்பர்கள்லாம் இவனுக்கு ஒரு டிக்கெட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படி டிக்கெட்டு அந்த பிரசாத்தோட கைக்கு வந்துருச்சு. ஆனா பிரசாந்த் அந்த படத்துக்கு போறதுக்கான சிக்கல் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டுல இப்படி படத்துக்கு போறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியமா அவங்க அப்பா அனுமதிச்சா கூட அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி மற்ற பசங்களோட சேர்ந்து தான் பையன் படத்துக்கு போறது அவங்க சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இதனால என்ன பண்றது, அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டு போக முடியாது. ஆனா அவன் முடிவு பண்றான், அடிச்சா கூட பரவாயில்ல, இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, முதல் நாள் முதல் ஷோ தலைவர் படத்தை பார்த்தே ஆரம்பிச்சுட்டு பிரசாத் துணிஞ்சு ஒரு முடிவெடுத்து தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து இந்த பாட்ஷா படத்துக்கு போயிடுறாரு. போயிட்டு படம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் படத்துக்கு போன தகவலை எவ்வளவு மறைக்க ட்ரை பண்ணாலும் அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரசாத்தை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டோம், வேற வழி கிடையாது, இந்த பையன் அடி வாங்கி தானே ஆகணும். ஆனாலும் கூட தன்னுடைய பேச்சை மீறி இவன் தியேட்டருக்கு போற அளவுக்கு ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமா கோச்சிக்கிறாங்க, அவனை போட்டு அடிக்கிறாங்க. அந்த நாள் ஃபுல்லா சாப்பிடாம அம்மா இப்படி கண்ணா பண்ணு அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட அழுகையோட அந்த நாள் ஃபுல்லா சாப்பிடாம என்ன பண்ணாருன்னா இந்த பிரசாத் அந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு ரூம்லயே அந்த மதிய நேரத்துல இருந்து சாயங்காலம் நைட்டு வரைக்கும் தனியாவே இருக்காரு. சாப்பிடவும் போகல, உங்க வீட்லயும் சாப்பிட சொல்லல. இவங்க அப்பாவுக்கு ஒரு கோபம் தான், பையன் சொல்லாம போயிட்டான் அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா வந்து இவனை அடிக்கல, அம்மா தான் அடிச்சிருக்காங்க. அப்படி அழுகையோடைய என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்ச அந்த பிரசாத் வந்து நம்ம இன்னைக்கு சாப்பிடாம நம்மளுடைய எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகையோட அவன் சாயங்காலத்துலேருந்து ஒரு ரூம்ல இருந்தாலையா அந்த ரூமை உள்பக்கமா தாப்பால் போட்டுட்டு அவன் உள்ளுக்குள்ள போய் படுத்துறான். படுத்து அழுதுட்டு அப்படியே தூங்கியும் போயிடுறாப்புல. பொதுவாக இந்த மாதிரி சம்பவங்களை நம்மளுமே பண்ணியிருப்போம். வீட்டில் யாராவது அடிச்சிட்டாங்கன்னா அவங்களே வந்து நம்மளை கூப்பிடணும், அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரிவெஞ்ச் எடுப்போம்ல, அந்த மாதிரி ரிவெஞ்ச் தான் எடுத்திருக்காரு இந்த பிரசாத். அப்படி அந்த அழுகையோட சோகத்தோட தூங்கி போன பிரசாத்துக்கு மிட் நைட்ல முழிப்பு வந்திருக்கு. எப்படி முழிப்பு வந்துச்சு அப்படின்னா, தனக்கு பக்கத்துல யாரோ சத்தம் போட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கொரட்டை சத்தத்தினால டிஸ்டர்ப் ஆகி பிரசாத் எந்திரிக்கிறாரு. அவர் கண்ணு முழிக்கிறாரு, எந்திரிக்கல. கண்ணு முழிச்சு அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, சரி காலையிலேருந்து நம்ம சாப்பிடாம இருக்கோம், அம்மா வேற போட்டு அடிச்சிட்டாங்க, அதனால நம்மளை சமாதானப்படுத்த தான் அப்பா வந்து தனக்கு பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காரு, அப்பா தான் கொரட்டை விட்டு தூங்குறாரு அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா தூங்கலாம் ட்ரை பண்ணவர். அவருக்கு தூக்கம் வராம அந்த கொரட்டை சத்தத்தினால டிஸ்டர்ப் ஆகி சரி அப்பாவை எழுப்பலாம் அப்படிங்கிறதுக்காக வாயை திறந்து அப்பா அப்பான்னு கூப்பிட ட்ரை பண்ணியிருக்காரு. அப்பதான் அவர்னால சத்தமே போட முடியல. அவருடைய தொண்டையை டோட்டலா யாரோ லாக் பண்ண மாதிரி ஃபீல் பண்றாரு. இது ஒரு அப்நார்மலா அவருக்கு தெரியுது. உடனடியா தன்னுடைய கையை தூக்கி அப்பா மேல போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா கையை சுத்தமா தூக்கவே முடியலையா. ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வாயை திறந்து கூப்பிடுறதுக்கும் கை காலை அசைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. இவருடைய பாடி அப்படியே ஃப்ரீஸ் பண்ண மாதிரி யாரோ போட்டு அப்படியே அழுத்தி வச்சிருக்கிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்றாப்புல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 15 நிமிஷம் பயங்கரமா ட்ரை பண்ணி தன்னுடைய கையை மெல்லமா கஷ்டப்பட்டு அந்த யாரோ அமுக்குனிலேருந்து கஷ்டப்பட்டு தூக்கி பக்கத்துல அந்த கொரட்டை சத்தம் இப்ப ரொம்ப ரேஸ் ஆகி காதோரமா ரொம்ப அதிகமா கேட்டுட்டே இருந்திருக்குது.
கையை தூக்கி அந்த பக்கத்துல இருந்து அப்பா நினைச்சிட்டு இருந்த அந்த உருவத்து மேல அப்படி போட்டிருக்காரு. அப்படி போடும்போது அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, ஒரு நியூபார்ன் பேபியை நீங்க தூக்கியிருக்கீங்களா, அந்த குழந்தைய தூக்கும்போது அதுக்குள்ள வந்து ஒரு சில்னஸ் ஒன்று இருக்கும், அந்த குழந்தையோடைய பாடியில ஒரு குளிர்ச்சி ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியான ஒரு உடல்ல ஒரு கைப்பட்டா அப்படி இருக்குமோ, இல்லைன்னா ஒரு வெண்ணெய் மேல கைப்பட்டா அப்படி இருக்குமோ, ஒரு மாதிரி பொசு பொசுன்னு மெதுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உடல்ல தன்னுடைய கைப்பட்ட மாதிரி அதுல போய் விழுந்திருக்குது. அதை ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணி இது எது எல்லாமே அப்நார்மலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பயம், அவருக்கு சுத்தமா தூக்கம் போய் அப்படியே படபடப்பாயி வேர்வையா அப்படியே வேர்த்து ஊத்துதான். ஆனா பக்கத்துல படுத்துக்கிறது அப்பா இல்லை அப்படிங்கிற மட்டும் ஃபீல் பண்றாரு. இவர் இந்த ஃபீலிங்ஸ் இவர் கண்டுபிடிச்ச உடனே அந்த கொரட்டை சத்தம் இன்னும் அதிகமா அவருடைய காதோரம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படியே திகிரோட எந்திரிச்சு அந்த ரூமோட லைட்டை போட்டிருக்காரு. லைட்டை போட்டா தனக்கு பக்கத்துல யாருமே இல்லை அப்படிங்கிறத பார்த்திருக்காரு அந்த ரூமுக்குள்ள. ஆனா கண்ணால பாக்குறாரு அந்த ரூம்ல யாரும் இல்லை. ஆனாலும் கூட அவருடைய உள் உணர்வு, அவருடைய ஃபீலிங்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த தான் படுத்திருந்த அந்த பாயில அந்த இடத்துல யாரோ இன்னும் படுத்திருக்காங்க அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்றாரு. இந்த ஃபீலிங்ஸை நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். நேரடியா யாருமே உருவமா இல்லைன்னா கூட யாரோ ஒருத்தவங்க நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. பொதுவா வந்து இந்த சைட் அடிக்கிற காலகட்டத்திலலாம் பையனும் பொண்ணும் அவங்க நேரடியா இல்லாட்டி கூட எங்க இருந்த தூரத்துல இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இல்லை நம்ம அவங்கள பார்த்துட்டே இருக்காங்கன்னா சடார்னு திரும்பி பார்ப்பாங்க. அதை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி நம்ம கண்ணால பார்க்கறது மட்டும் பார்வை இல்லை, நம்முடைய உள் உணர்வுகள் இருக்குல்ல, அந்த ஃபீலிங்ஸ் மூலமா நம்ம சில விஷயங்களை உணர முடியும், அறிய முடியும். அந்த மாதிரி இவருடைய உணர்வு என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பாயில இன்னும் அந்த நபர் வந்து படுத்திருக்கிறாரு, யாரோ ஒரு நபர் இங்க வந்து பக்கத்துல படுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஃபீல் பண்ணி அப்படியே ஒரு உடம்பெல்லாம் அப்படி ஜில்லுன்னு மாறிடுச்சான். சடார்னு என்ன பண்றாருன்னா அந்த ரூம் விட்டு வெளியில போயிடுறாரு. டைம் பார்த்தா மணி 2:30. போயிட்டு அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து வீட்டுக்கு அந்த ஹாலில் வந்து பூஜை ரூமுக்கு முன்னாடி திருநீரை எடுத்து நெத்தில வச்சுக்கிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு என்ன பண்றாருன்னா, அந்த அப்பா அம்மா படுக்கிற அந்த இடத்துல பார்த்தா அப்பா அங்க படுத்து தூங்கிட்டு இருக்காரு, அம்மா படுத்துருக்காங்க. அப்பா பக்கத்துல போய் ஒரு படுத்துக்கிறாரு. அப்புறம் காலையில இந்த சம்பவத்தை பத்தி யாருக்குமே சொல்லவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் படத்துக்கு போயிட்டு வந்ததுனால வீட்டுல அடிச்சுதான் அவர் கோவப்பட்டிருக்காரு. அதனால இந்த விஷயத்தையும் சொல்லி தேவையில்லாம கான்ட்ரவர்சி ஏற்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இந்த விஷயத்த சொல்லலன்னு பதிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் சரியா 2 நாள் கழிச்சு இவங்க வீட்டு இருந்த அந்த தெருவுல வந்து ஒரு சலவை கடை வச்சிருக்கிற ஒருத்தர் இருக்காராம், அயன் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவரு கேட்டிருக்காரு யதார்த்தமா, எப்பா 2 நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருந்து ஒரு 2-3 மணி இருக்கும், அந்த டயத்துல யாரோ ஒரு பொம்பளை வெளில போனாங்களே, யாருப்பா அது, உங்க சொந்தக்காரங்களா வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த நேரத்துல அவர் ஏன் எந்திரிச்சிருக்காருன்னா, அதிகாலையில எந்திரிச்சிட்டு அவர் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி கேட்டதும் இவருக்கு இந்த பையனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. ஏன்னா இவன் கண்ணு முடிச்ச அதே நேரத்துலதான் அந்த உருவம், அவர் பொம்பளை உருவம் வந்து வீட்டை விட்டு வெளில போயிருக்கு, அதை அவர் பார்த்துருக்காரு. இப்படி ஒரு சம்பவம் ஈரோட்டில் நடந்திருக்குங்க. இந்த நபர் இந்த சம்பவத்தை சோசியல் மீடியாவில் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு கீழே நிறைய கமெண்ட், சில பேர் வந்து இது உண்மைதான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க, சில பேர் இதெல்லாம் வந்து பொய் ப்ரூடா விடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரு அந்த நீங்க பொய்ன்னு சொன்ன அந்த கமெண்ட்டுக்கே அவரே பதிவு பண்ணியிருக்காரு, சத்தியமா இந்த சம்பவத்தை வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நானும் அப்படிதான் சொல்லியிருப்பேன், நம்பியிருக்க மாட்டேன், ஆனா இது உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்மளே இந்த சம்பவம், இந்த உண்மை சம்பவத்தை தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்க கூட உங்க வாழ்க்கையில ஏதாவது ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா அதே நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இல்லை இது பொய்யா இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நீங்க அதையும் பதிவு பண்ணுங்க. சரி, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. தொடர்ச்சியா நான் இந்த மாதிரி உண்மை பேய் சம்பவங்களை நான் இதுல வந்து பதிவிட போறேன். இது அறிவியலுக்கு புறம்பானதா இல்ல அறிவியல் ஒத்துக்குதா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.